வாக்கிங் எல்லாம் குட் தான்மா, யாரும் இல்லை சொன்னா. ஆனா எனக்கு எங்க டைம் இருக்கு இதுல வாக்கிங்கா? ஓ நோ, ஐ டோன்ட் ஹேவ் டைம் ஃபார் வாக்கிங். வாக்கிங் வந்து குட் தான். நான் வந்து ஆரம்பிக்கணும். ஸ்கின் கேர்னா ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் ஜஸ்ட் ஒன்லி ஃபார் வீக். குண்டா இல்லையே, ஐ எம் தின். ஸோ ஐ டோன்ட் நீட் வாக்கிங். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க வாக்கிங் டெய்லி போறீங்களா? நிறைய பேர் சொல்றாங்க வாக்கிங் உடம்புக்கு ரொம்ப பெனிஃபிஷியல்னு. உங்க ஒப்பீனியன் என்னது? வாக்கிங் எல்லாம் குட் தான்மா, யாரும் இல்லை சொன்னா. ஆனா எனக்கு எங்க டைம் இருக்கு? காலையில எல்லாம் வீட்டு வேலை செய்யறதுக்கே எனக்கு டைம் போயிடுது. நிம்மதியா ஒரு கப் டீ குடிக்கிறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லை. இதுல வாக்கிங் ஒண்ணுதான் எனக்கு குறைச்சல். மேடம், காலையில தான் டைம் கிடைக்கல, ஈவினிங் வாக்கிங் போகலாம்ல? அந்த கதையை ஏமா கேட்குற? ஈவினிங் மட்டும் நான் ஃப்ரீன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா? ஈவினிங்கு போய் பசங்களை ஸ்கூலோடு பிக்கப் பண்ணிட்டு வந்த வேலை முடிஞ்சிரும்னு நினைப்பேன். ஆனால் அது முடியாது. ஏதாவது ஒரு கிளாஸ் எல்லாத்துலேயும் போட்டு வச்சாச்சு. அதை போய் ட்ராப் பண்ணணும், திருப்பி நம்ம தான் பிக்கப் பண்ணணும். அதோட என்னோட ஸ்டோரி ஓவர் ஆகலாமா? அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்று ஒன்று கேட்கும். ஸ்நாக்ஸ் மம்மி இது வேணும் அது வேணும், இதெல்லாம் வேற செய்யணும். எங்கம்மா எனக்கு ஈவினிங் கூட டைம் இருக்கு? ஹலோ மேம், ஆஸ் அன் ஆண்டர்பிரினர் நீங்கள் வாக்கிங் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னது? உங்கள் ஷெட்யூலில் நீங்கள் எப்படி ஃபிட் பண்ணுறீங்க? ஹவு டு யூ டூ இட்? இப்போ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? அதில் எவ்வளோ டென்ஷன், எவ்வளோ டெட்லைன்ஸ், மீட்டிங்ஸு. இதில் வாக்கிங்கா? ஓ நோ, ஐ டோன்ட் ஹேவ் டைம் ஃபார் வாக்கிங். மேம், ஸோ வாட் யூ ட்ரைங் டு சே இஸ் வாக்கிங் வந்து வேஸ்ட் ஆஃப் டைமா? நிறைய பேர் சொல்கிறாங்க வாக்கிங் இஸ் வெரி பெனிஃபிஷியல், இட் ஹெல்ப்ஸ். வாக்கிங்கோட ஹெல்த் பெனிஃபிட் இது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் ஐ டோன்ட் ஹேவ் டைம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், மேடம் மேடம் உங்களை தான். வாக்கிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல், ரொம்ப பெனிஃபிஷியல்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த டைம் வாக்கிங் போகிறீங்க? வாக்கிங் வந்து குட்டு தான். மேடம் மேடம் உங்களை தான். ஃபோனில் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லைங்க, எண்ட் ஆஃப் சீசன் சேலு, ஒரு ஆப்லேயும் நிறைய டிஸ்கவுண்ட்டு. ஸோ கம்பேர் பண்ணோம் பிராண்டு, எது ஆர்டர் பண்ணோம், காலையிலேருந்து மண்டை குழம்புது. ஸோ அதுலேயே டைம் போயிடுது. என்ன கேட்டிருந்தீங்க? வாக்கிங் பற்றி. வாக்கிங் ரொம்ப நல்லதுங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து ஆரம்பிக்கணும். நாளைக்கு ஆரம்பிச்சிடலாம், ஓகே? ஓ மேடம், ஃபுல் இயர்க்கு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க இங்க? ஃபுல் இயர்க்கா? இந்த வீக்குக்கு மட்டும் நான் வாங்கின ஸ்கின் கேர் ப்ராடக்ட். எனக்கு ஸ்கின் கேர்னா ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் ஜஸ்ட் ஒன்லி ஃபார் வீக். Oh, okay. So, since you care about your skin a lot, I'm pretty sure you care about your health too. Walking is very good for skin, right, ma'am? வாக்கிங் நல்லது தான் ஸ்கின்னுக்கு. பட் ஆனால் வெளியே போய் வாக்கிங் பண்ணது, இந்த டஸ்ட், இந்த பொல்யூஷன், I don't like it. And plus, you know how much I invest in skincare? I buy all branded stuff. You can't even think. It's too expensive. அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நான் யூஸ் பண்றேன். தட் வில் டேக் கேர் ஆஃப் மை ஸ்கின். அது மட்டும் இல்லாம நான் குண்டா இல்லையே, ஐ எம் தின். ஸோ ஐ டோன்ட் நீட் வாக்கிங். எல்லாருக்கும் தெரியும் வாக்கிங் வந்து ரொம்பவே குட்னு. அது நம்ம ஹெல்த்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணணும். அப்படி தெரிஞ்சு கூட முக்கால்வாசி பேர் நம்ம வாக்கிங் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம எல்லாம் பார்த்தோம், டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனல், டிஃப்ரெண்ட் ரோல் பிளே. அவங்க ஏன் என்ன மாதிரி ரீசன் சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அதில் ஏதாவது ஒன்று ரிலேட் பண்ண முடியும். இல்லை உங்களால் வாக்கிங் பண்ண முடியாததுக்கு 100 ரீசன்ஸ் இருக்கும் ஏன் உங்களால் வாக்கிங் பண்ண முடியலன்னு. பட் நான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா பண்ணுறதுக்கு 1000 ரீசன்ஸும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். Hi, this is Priya. Welcome to my channel Priya D786. இந்த வீடியோவில் நம்ம வாக்கிங் பண்ணுறதுனால என்ன மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்லாம் நம்மளுக்கு கிடைக்கும், நம்மளோட
ப்ரொஃபஷ்னலுக்கு ஏற்ற மாதிரி நான் ரிலேட் பண்ணியும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாக்கிங் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம டைமோ நம்ம அலாட் பண்ணணும், அதுக்கும் சில டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வாக்கிங்கோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா மூணாக நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். அதாவது ஃபிசிக்கலாக எப்படி அது பெனிஃபிட் கொடுக்குது, மென்டலாக எப்படி பெனிஃபிட் கொடுக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப் ஸ்டைலையும் எப்படி பெனிஃபிட்ஸு உங்களுக்கு தருதுன்னு எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா சொல்ல போகிறேன். இது வந்து வாக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ தெரப்பி மாதிரி. நம்ம ஃபிசிக்கலாக எப்படி வாக்கிங் பெனிஃபிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் ஹெல்த்தை நல்லாவே இதை இம்ப்ரூவ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட லெக்ஸு, அப்புறம் நம்ம ஜாயிண்ட்டு எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட சுகர், பிபி இதெல்லாம் நல்லாவே கண்ட்ரோலாக வச்சுக்கோ. நாலாவது பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நம்மளோட எதிர்ப்பு சக்தியை நல்லாவே பூஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம டைஜஷனையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணோம். இப்போது மென்டலாக நம்மளுக்கு எப்படி பெனிஃபிட் கொடுக்குது வாக்கிங் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து டிப்ரெஷன்னு, அதுக்கப்புறம் ஆன்சைட்டி இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு நல்லாவே ரெடியூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ப்ரொஃபஷ்னல்லையும் செஞ்சாலும் இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஆன்சைட்டி அட்டாக்கு, டிப்ரெஷனால் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ அதுக்கும் இது நல்லாவே ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இட் கிளியர்ஸ் த நெகட்டிவ் தாட்ஸ். ஸோ நம்மளுக்கு எல்லா ஒரு விஷயத்துலேயுமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி மூடு வந்து நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். மூடு எப்படின்னா நம்ம மூட் ஸ்விங் வராது. ஒரு சில டைம் நம்ம வந்து அப்படி சேடாக இருப்போம், திடீர்னு ஓவராக நம்ம எக்ஸைட்டடாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். ஸோ நம்மளுக்கே புரியாது ஏன் அப்படி சடன் சேஞ்ச் வருது. ஸோ இதுவுமே நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும் மூடையும். மெயினாக பெட்டர் ஸ்லீப், நல்ல தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம வாக்கிங்னால நம்மளோட லைஃப் ஸ்டைலில் என்ன மாதிரி சேஞ்சஸ் தெரியும், எப்படி இம்ப்ரூவும் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோர் எனர்ஜி. நம்மளுக்கு நல்ல ஒரு எனர்ஜி வரும். ஸோ அதனால் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் நல்ல ஒரு கவனமாகவும் செய்வோம். ஸோ அதனால் வந்து சீக்கிரமாகவும் ஆக்டிவாகவும் முடிக்க முடியும். ஸோ மோர் எனர்ஜி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட தோற்றம். நம்ம நிற்கும் போதும் சரி, உட்காரும் போதும் சரி, நம்மளோட உடல் தோற்றமும் ஒரு பெட்டராகவும் ஆசமாகவும் இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஜிங். ஸோ ஏஜிங் பார்த்தீங்கன்னா யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாதுங்க. ஏஜிங் வந்து அது ஒரு நேச்சுரலான ப்ராசஸ், ஓகேங்களா. பட் நம்ம ஹெல்த்தியான ஏஜிங்கை பண்ண முடியும். ஸோ அதுக்கும் வாக்கிங் ஹெல்ப் பண்ணும். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் த டிசிப்ளின். நம்மளுக்கு எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும், அது வீட்டு வேலையா இல்லை ப்ரொஃபஷ்னல் ஒர்க்காக எந்த செஞ்சாலும் ஒரு டிசிப்ளின் இருக்கணும். ஸோ அந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ரோல் ப்ளேஸ் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, இந்த வேலை செய்கிறதுக்கு எனக்கு சரியாக இருக்குது, டைம் கிடையாது. அதுக்கப்புறம் நான் வீட்டு வேலையெல்லாம் இவ்வளோ செய்யும் போது எதுக்கு தனியாக ஒரு வாக்கிங் வேறு நான் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணணுங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் கிடையாது. நான் அதை தனியாக அட்ரஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி டைமு நீங்கள் ஸ்பேஸ் அலாட் பண்ணலான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வீட்டு வேலை செய்கிறீங்க, அது வந்து ஒரு ஸ்கேட்டர்ட் மூமெண்ட், ஓகேங்களா. ஸோ அது வந்து பெருசாக உங்கள் பாடிக்கு ஹெல்ப் பண்ணாது. நீங்கள் வாக்கிங் பண்ணும்போது ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால இட் ஹீல்ஸ் யோர் பாடி. ஸோ வாக்கிங் இஸ் ரியலி மேக்ஸ் டிஃப்ரென்ஸ் இன் யோர் பாடி. அது இல்லாமல் எப்படி நீங்கள் வாக்கிங்கை வந்து டைமை ஸ்பேஸ் பண்ணலாம். ரெண்டு தோணுது எனக்கு. ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். மார்னிங் கொஞ்சம் ஏர்லியாக எழுந்துக்கலாம். எப்போ நீங்கள் எழுந்துக்கிறதோட கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் டெரஸில் கூட வாக்கிங் பண்ணலாம். ஸ்டார்ட் வித் 15-20 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் கூட போதும். கிராஜுவலாக நம்ம 30 மினிட்ஸ் கூட ஆக்கலாம். ஸோ 20 மினிட்ஸ் கூட போதும் வாக்கிங். நீங்கள் ஏர்லியாக எழுந்து டெரஸில் வாக் பண்ணலாம், இல்லை கார் பார்க்கிங் ஸ்பேஸாக இருந்தால் அது பண்ணலாம், இல்லை உங்கள் ரோடு உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னா உங்கள் ஸ்ட்ரீட்டில் கூட வாக் பண்ணலாம். ஸோ எங்கே உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாகவும் எந்த இடம் இருக்கோ நீங்களே டிசைட் பண்ணி ஒரு இடத்த சூஸ் பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்து நீங்கள் செய்யலாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சொன்னீங்க, குழந்தைங்கள நான் பிக்கப், ட்ராப்லாம் பண்ணுவேன். ஸோ அது ஒரு நல்ல டைமிங்கு. ஸோ நீங்க பிக்கப் அது ட்ராப் பண்ணிட்டு, நீங்க வெயிட் பண்ணணும் இல்லையா? குறைஞ்சது கொஞ்ச நேரம் பிக்கப் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டைம்ல அவங்க எங்க வந்து இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் போகிறோம், அது பக்கத்துலேயே ஏதாவது பார்க் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஸோ அங்கே நீங்கள் வாக்கிங் போகலாம். இல்லை அந்த பக்கத்துலேயே இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்டு, ரோடு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாக இருந்துச்சுன்னா, வண்டிலாம் ரொம்ப அதிகமாக டிராஃபிக்லாம் இல்லாத ரோடாக பார்த்து அங்கே கூட நீங்கள் வாக்கிங் பண்ணலாம். ஸோ நீங்கள் பண்ணக்கூடாததுக்கு ரீசன் கண்டுபிடிக்கிறதோட, பண்ணறதுக்கு ரீசன் கண்டுபிடிச்சிங்கன்னா, யுவர் பாடி வில் டெஃபினெட்லி வில் தேங்க் யூ. நீங்கள் நிஜமாவே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. வித்தின் 10 டேஸ் 10 டேஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யூ வில் see a major difference in your body. பீப்பிள் அது ஆண்டர்ப்ரனர் யாராவது இருந்தாலும் ரொம்ப உங்களோட ஒர்க்கை வந்து ரொம்பவே டைம் வந்து உங்களுக்கு இல்லைன்றாங்க. அதாவது அவங்க வந்து வாக்கிங் வந்து இட்ஸ் நாட் அ வேஸ்ட் ஆஃப் டைம், பட் தே டோன்ட் ஹவ் டைம். ஸோ அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணதோட அவங்களுக்கு அது எப்படி ஹெல்ப் பண்ணோம் எங்களுக்கு பிஸ்னஸ் பீப்புளுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபோக்கஸும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஒரு வேலையில் சீக்கிரமாக அவங்க முடிக்கவும் முடியும். எப்போ நார்மலாக எடுக்கிற டைமோட ரொம்ப சீக்கிரமாகவே அவங்க ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவங்களோட க்ரியேட்டிவிட்டி. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து க்ரியேட்டிவிட்டி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து இந்த க்ரியேட்டிவிட்டியும் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேருக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனையே நைட்டு தூக்கமே வராது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாக்கிங் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான நிம்மதியான தூக்கமும் உங்களுக்கு கிடைக்கும். பீப்புளுக்கு எப்படி அவங்க டைம் வந்து ஒதுக்குறது வாக்கிங்காக? சிலதெல்லாம் எனக்கு தோணுது. நீங்கள் வந்து காரில் பார்க் பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க் பிளேஸ் பில்டிங் போகிறீங்கன்னா, கார் வந்து கொஞ்சம் தள்ளி பார்க் பண்ணுற மாதிரி பழக்கப்படுத்திக்கிங்க. ஸோ உங்களுக்கு அங்கேருந்து வாக் பண்ணுறதுக்கு உங்கள் பில்டிங்க்கு வரத்துக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுக்கலாம். ஸோ அப் அண்ட் டவுன் இதுமாரி நீங்கள் வாக் பண்ணும்போது நீங்கள் அதுலேயே ஒரு 30 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் கவர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் லன்ச் பிரேக்கில் கூட வாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பிஸ்னஸ் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் கூட நீங்கள் ஏதாவது உங்களோட வீட்டில் இருக்கிற ஸ்ட்ரீட்டோ இல்லை பக்கத்தில் ஏதாவது பார்க் இருந்தால் கூட நீங்கள் உங்களோட பார்ட்னரோடவோ இல்லை உங்களோட யாராவது நேபர் ஃப்ரெண்ட்ஸோட கூட நீங்கள் வாக்கிங் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து லேசி பீப்புள் இல்லை ஃபோன் அடிக்டட் பீப்புள் இவங்களுக்கு நான் அட்ரஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு மோட்டிவேஷன் தேவையில்லைங்க வாக்கிங்க்கு. எழுந்து மூமெண்ட்டு தான் தேவை. ஸோ எழுந்து நடங்க, வாக் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் 5 or 10 minutes ஆல்சோ. நோ ப்ரெஷர், நோ பர்ஃபெக்ஷன். ஜஸ்ட் ஸ்டார்ட் மூவிங், எனர்ஜி வில் ஃப்ளோ. நெக்ஸ்ட்டு வந்து தின்னாக இருக்கிறேன், நான் வந்து ஒல்லியாக இருக்கிறேன், நான் வந்து ஃபேட்டாகவே இல்லை, எனக்கு எதுக்கு வாக்கிங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்கிங் வந்து எதுக்குங்க? வெயிட் லாஸ் குறைக்க மட்டும் வாக்கிங்கா அப்படின்னு யார் சொன்னால்? வாக்கிங் அதுக்கு மட்டும் இல்லைங்க. வாக்கிங் வந்து உங்கள் போனை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும், உங்கள் டைஜஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், உங்கள் ஹார்ட் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கோ, உங்கள் பிபியை நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கோ, உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸையும் நல்லா ரிலீஃப் பண்ணும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட் இருக்கும்போது வாக்கிங் ஏன் வேண்டான்னு சொல்லணும்? வாக்கிங் ஃபார் எவ்ரி ஒன். நீங்கள் தின்னாக இருக்கீங்கனால நீங்கள் ஹெல்தி பர்சனான்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ வாக்கிங் இஸ் ஃபார் ஆல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின் கேர் பர்சன் ரொம்ப வந்து பியூட்டி கான்ஷியஸாக இருக்கிறவங்க. ஸோ நான் வாக்கிங்லாம் போனால் அங்கே டஸ்ட் இருக்குது, பொல்யூஷன் இருக்குது, என் ஸ்கின் இன்னும் டேமேஜ் தான் ஆகும். உங்களை யாருங்க 12 மணிக்கு உச்சி வெயிலில் டிராஃபிக்கில் நான் அங்கேயே உங்களை நடக்க சொல்கிறேன்? அதெல்லாம் நீங்கள் நடக்க தேவையில்லை. நீங்களே டைம் ப்ளேஸாக இது பண்ணிக்கலாம். ஏர்லி மார்னிங் எழுந்திங்கன்னா நல்லா பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கும். டெரஸில் நீங்கள் வாக் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வீட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு பீச் இல்லை பார்க்கு ஏதாவது கிட்டக்க போகிற மாதிரி ஆக்சஸ் இருந்துச்சுன்னா அங்கே கூட நீங்கள் போங்க. மார்னிங்கில் பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வாக்கிங் பண்ணலாம். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் ஷாப்பிங்லாம் பண்ணுற ஆளாக இருந்தால் ஏன் மாலில் கூட நீங்கள் வாக்கிங் பண்ணலாம். ஸோ
ஸோ வாக்கிங் பண்ணுறதுக்கு நிறையவே ரீசன் இருக்குது, நிறையவே இடமும் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்களும் வாக்கிங் பண்ணணும். நான் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுனால என்னோடய ஸ்கின்னு வந்து ரொம்ப க்ளோவாக இருக்கும். நல்ல காஸ்ட்லியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கெல்லாம் வாக்கிங் எக்ஸசைஸ்லாம் தேவையில்லைன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்கள் என்ன நம்ம ஸ்கின்னுக்கு மேலே அப்ளை பண்ணுறோம், அது வந்து மேஜராக 20% தான் இட் பிளேஸ் ரோல். மீதி பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற டயட், நீங்கள் எந்த மாதிரி சாப்பிட்றீங்க, என்ன மாதிரி குடிக்கிறீங்க, அதெல்லாம் மேஜராக உங்களோட லைஃப் ஸ்டைல், இந்த பியூட்டி ஸ்லீப்பு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாக்கிங் எக்ஸசைஸ், இதெல்லாம் மேஜர் ரோல். அதுக்காக நீங்கள் ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணது இட்ஸ் ஜஸ்ட் 20%. ஸோ வாக்கிங் இஸ் மஸ்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம். அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து ஒர்க் ஃப்ரம் சேர் மாதிரி ஆயிடுது. சேரை விட்டு எழுந்திக்கவே மாட்டாங்க, அப்படியே செட்டில் ஆகிடுவாங்க, அப்படியே மறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க, எழுந்திரிச்சுக்கோங்க, அடிக்கடி எழுந்துருங்க. ஏதாவது போய் வீட்லேயும் ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா நடுவில் பிரேக்கில் கொஞ்சம் நீங்கள் ஏதாவது செய்யுங்க, மூமெண்ட் கொடுங்க உங்கள் பாடிக்கு. ப்ளஸ் நீங்கள் எப்படி வாக்கிங் பண்ணலாம்னா பேக் டு பேக் மீட்டிங்ஸு கால்ஸ்லாம் இருந்தால் கூட டூரிங் த கால்ஸ் கூட நீங்கள் வாக்கிங் பண்ணலாம். வாக்கிங்கை வந்து நீங்கள் ஹெட்செட் ஏதாவது கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் காலில் கேட்டுக்கிட்டே கூட நீங்கள் வாக்கிங் பண்ணினே இருக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே உங்கள் ஹெல்த்துக்கு நல்லாவே பெனிஃபிட் கொடுக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் இவங்களுக்கு முக்கியமாக அட்ரஸ் பண்ண நியூ மதர்ஸ். ஏன்னா குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க பாவங்க, குழந்தை வந்து ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கும். ஸோ சரியான தூக்கம் இருக்காது, சரியான அவங்க ப்ராப்பராக அவங்கள கூட கேர் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருப்பாங்க. ஸோ அவங்களும் கூட கொஞ்சம் வாக் பண்ணால் நல்லது தான். கண்டிப்பாக புரியுதுங்க, தெர் இஸ் நோ டைம். நானுமே மதர் தான், ஐ ஹவ் ஆல்சோ கிராஸ்ட் திஸ். ஸோ நம்மளுக்கு டைமை எடுத்து நம்ம ஒரு 10 minutes to 15 minutes கூட போதும். யூ வில் see a lot of changes. உங்கள் ப்ரெக்னென்சிலேருந்து ரெக்கவரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களோட மூட் ஸ்விங்கை கூட நல்லா கண்ட்ரோல் பண்ணும். உங்கள் ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அதையும் சரி செய்யும். உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியும் உங்கள் உடம்புல கிடைக்கும். எனர்ஜி கிடைச்சா தானே குழந்தைய நைட்டு நல்லா தூங்காமல் முழிச்சிட்டு இருந்து நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ குழந்தைக்கு பெரிய கிஃப்டே நம்ம கொடுக்குறது ஹெல்தியான மதர். ஸோ நீங்கள் கூட 10 to 15 minutes வாக் பண்ணலாம். எப்படி பார்த்தீங்கன்னா குழந்தை ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளேஃபுல்லாக ஜாலியாக இருக்கும். ஸோ நம்மளே தெரியும். அந்த டைமில் நீங்களும் நல்லா கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணிட்டு குழந்தைய வந்து ஸ்ட்ரோலரில் வச்சுட்டு வாக் பண்ணுங்கள், வெளியே கூட்டிகிட்டு போங்க. ரோடே சரியில்லை, நீட்டாகவே இல்லை அப்படின்னா நீங்கள் டெரஸில் கூட லைட்டாக வாக் பண்ணலாம். இல்லை உங்கள் கார் பார்க்கிங் ஸ்பேஷியஸாக இருந்தால் அங்கே கூட கொஞ்சம் நேரம் நீங்கள் வாக் பண்ணலாம். ஸோ எவ்ரிடே முடிஞ்சனால வீக்லி 2 or 3 times கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். It will definitely benefit you. Neon hums like a subtle thrill. Shadows dance on the windowsill. Concrete dreams in the glow collide. Breathe it in, let the waves decide. Streetlights flicker, a Morse code plea. Whispers rise from the cracks in the street. Loose-lipped poets on cobbled ground. Every word a kaleidoscope sound. We're chasing nightlights in the city, spinning wild dreams out of pity. Every heart beats a brand new song. Time feels right, though the world's not wrong. Echoes rewind, spin back the dial. ஸோ ஃபைனலாக நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னிலேருந்து நம்ம என்ன சொல்லக்கூடாது? I don't have time. எனக்கு டைமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. வாக்கிங் பண்ணுறதுக்கும் டைமு கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம்.
ஸோ நானும் உங்களுக்கு நிறையவே டிப்ஸும் என்ன மாதிரி ஹெல்த் பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ give me a big thumbs up and share it to your friends and family and subscribe to my channel, which means a lot to me.